இந்த வீடியோல நாம 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ்ல செகண்ட் யூனிட் மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் எனும் தலைப்பின் கீழே இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பத்தியும் அப்புறம் இந்தியாவோட நீதித்துறை பத்தியும் நாம பார்க்கலாம். இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இவரை பத்தி பார்க்கலாம். இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இவர் இந்திய குடிமகனாய் இருத்தல் வேண்டும். அவர் ஏதாவது ஒரு உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாகவோ அல்லது உயர்நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்குரைஞராகவும் அல்லது குடியரசுத் தலைவரின் பார்வையில் மேம்பட்ட சட்ட வல்லுநராகவோ இருத்தல் வேண்டும். எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் அவர் பதவியிலிருந்து அகற்றப்படலாம் அல்லது அவர் குடியரசுத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம். அடுத்தது நாம இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து பார்க்கலாம். குடியரசுத் தலைவரால் ஒதுக்கப்படும் சட்ட ரீதியிலான மற்ற கடமைகளையும் தலைமை வழக்குரைஞர் மேற்கொள்வார். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு. நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்ளுவதற்கும் இவருக்கு உரிமை உண்டு. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் சட்ட விலக்களிப்புகளையும் இவரும் பெறுகிறார். இப்ப நாம பார்க்க போறது நீதித்துறையை பத்தி. நீதித்துறைனா இங்கிலீஷ்ல ஜுடிஷியரி அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசாங்கத்தின் 3வது அங்கம் நீதித்துறை ஆகும். குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்தது நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதிகளின் நியமனம் எப்படி இருக்கும், அதுக்கான வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். அவர் இந்திய குடிமகனாய் இருத்தல் வேண்டும் அல்லது அவர் 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்திருத்தல் வேண்டும். அவர் 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக செயலாற்றி இருத்தல் வேண்டும். குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராய் இருத்தல் வேண்டும். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் 65 வரை பதவியில் நீடிப்பர். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பதவி காலம் முடிவதற்கு முன்பாக குடியரசுத் தலைவரிடம் பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம் அல்லது பெருங்குற்றத்தின் மூலம் உண்டான கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தினை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. அடுத்தது நாம பார்க்க போறது உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரங்களும் பணிகளும். அதுல நீதித்துறையின் செயல்பாடுகள் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீதித்துறை செயல்பாடுகள்ல முதலாவதா நம்ம பார்க்க போறது தனக்கேயுரிய நீதி வரையறை. உச்சநீதிமன்றத்திற்கு நேரடியாக வரும் வழக்குகள் தனக்கேயுரிய நீதி வரையறைக்கு உட்பட்டவையாகும். அவைகள் இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்கள், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்கள், அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல்கள் ஆகியன உச்ச நீதிமன்றத்தின் தனக்கேயுரிய நீதி வரையறைக்குட்பட்டதாகும். அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்திட கீழ்கண்ட நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றம் வழங்குகிறது. அவைகள் ஆட்கொணர் நீதி பேராணை, கீழ் நீதிமன்றங்களுக்கு விடுக்கும் கட்டளை நீதி பேராணை, வழக்கு விசாரணை தடை நீதி பேராணை, தடைமாற்று நீதி பேராணை, உரிமை வினவு நீதி பேராணை. நீதித்துறை செயல்பாடுகள்ல நம்ம 2வதா பார்க்க போறது மேல்முறையீட்டு நீதி வரையறை. உச்சநீதிமன்றமே நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகும். அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்க்க அரசியல் அமைப்பு சட்டப்படி மேலும் சட்ட விளக்கம் தேவை என உயர்நீதிமன்றம் சான்றிதழ் அளித்தால் மட்டுமே அவ்வழக்குகளை உச்சநீதிமன்றத்தின் முன் கொண்டு செல்ல முடியும். நீதித்துறை செயல்பாடுகள்ல நம்ம 3வதா பார்க்க போறது ஆலோசனை நீதி வரையறை. பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்ச நீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தினை வழங்குகிறது. நீதித்துறை செயல்பாடுகள்ல 4வதா நம்ம பார்க்க போறது இதர நீதி வரையறை. உச்சநீதிமன்றம் கீழ்காணும் இதர அதிகாரங்களை பெற்றுள்ளது.
உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள், வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்க உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் தனது பணி அமைப்பின் மீதான முழு கட்டுப்பாட்டினையும் கொண்டுள்ளது. நீதித்துறை செயல்பாடுகள் ஐந்தாவது நம்ம பார்க்க போறது நீதி புனராய்வு. ஒரு சட்டத்தினை அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு முரணானது என அறியும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடம் உள்ளது. இது நீதி புனராய்வு அல்லது நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம் எனப்படும். பின்வரும் தனிப்பட்ட நீதி மறு ஆய்வு அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது. அவை மத்திய மாநிலங்களுக்கிடையிலான பிரச்சனைகள், அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள், கருத்து வேற்றுமைகளை விலக்கி தெளிவுபடுத்துதல், அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல், மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு முரணானது என அறியும் அதிகாரம் போன்றவைகளை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.